அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா எந்த ஸ்ட்ரைக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தினமும் இந்த வீடியோ கொடுக்கறது நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே, ஓகேங்களா? இதை வைத்து ட்ரேட் பண்றதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. உங்க டெக்னிக்கல் நீங்க என்ன வேணா பார்க்கலாம், நீங்க ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ஓப்பன் எனி பார்க்கலாம். அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தியோ இல்லையே தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம முழுமையா மேக்ஸா இருந்தால் மட்டும் தான் ட்ரேட் பண்றோம். ஒன்லி மேக்ஸ், சம் ரூல்ஸ், என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே என்ன முன்னாடியே கால்குலேட் பண்ணிடணும். ஒன் டே நாளைக்கு மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா முன்னாடியே எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியே வச்சிருக்கணும். லைவ்ல போய் இதை மாற்று அதை மாற்று அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, ஓகேங்களா? மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் இயங்கும். அதனால தான் இந்த வீடியோவை நம்ம தினமும் போடுறோம். சிந்திச்சு நீங்கள் அதை சார்ந்து மேக்ஸ் சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க படித்து சொல்லி கொடுத்தாங்கன்னா போய் படிங்க. இல்லை நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒருத்தர்கிட்ட கிளாஸ் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வருடக்கணக்காகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை லேர்ன் பண்ணி கண்டுபிடிக்கும். ஈஸி, எல்லாராலையுமே கண்டுபிடிக்க முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக டைம் ஒதுக்கணும், ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம எந்த ஒரு யூடியூப் எது நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதில் சொன்னாலும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ஆராய்ந்து தினமும் பாருங்க. ஓகே, இதெல்லாம் சரியா நடக்குதா, ஏன் நடக்குதுன்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துங்க. ஒருத்தர்கிட்ட கிளாஸுக்கு போனால் கூட உடனே அதை செயல்படுத்தக்கூடாது. அது சரியா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு இது முதல்ல நான் இப்போ கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பாருங்க. 24,200 காலு 282 rupeesக்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறும், 282 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நல்ல கவனிங்க. இங்க இருக்கு இப்போ இந்த ஸ்ட்ரைக்கு, இங்க ஒரு இடத்துல இருக்கு. இங்க இருந்து இது கீழே வரணும் அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட்ல இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரேட் ஆகும். வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, பொறுமையா இருந்து இன்னைக்கு, ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லை, எஃப்ஐடிஏ டேட்டா, அந்த ரீட்டைல் ட்ரேடர் டேட்டா நான் அப்படியே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் அந்த இதில் எடுக்காமல் விட்டேன் இமேஜஸ். நான் எப்பவுமே டைப் பண்ணி அந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணி போடுவேன். அதை எனக்கு எடுக்கல, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ரீட்டைல் ட்ரேடருங்க. ரீட்டைல் ட்ரேடர் மீன்ஸ் நம்ம பப்ளிக், ஓகேங்களா? 7,76,539 கான்ட்ராக்ட் இன்னும் பைல தான் இருக்காங்க, ஓகேங்களா? அதே அவங்க நேற்று 71,600 கான்ட்ராக்ட் செல்லுக்கு வந்திருக்காங்க. சிம்பிள், ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 63,168 கான்ட்ராக்ட் தான் செல்லுல இருக்காங்க. நேற்று 58,363 கான்ட்ராக்ட் பைல இருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க. ப்ரோ ட்ரேடர் இன்னும் பொசிஷன் பெருசா வரலைங்க. அப்போ மார்க்கெட்ல கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும். அதுக்கு தான் இங்க என்ன சொல்றேன், இப்போ நம்ம மேக்ஸ் வந்துச்சு. நம்ம மேக்ஸ் தான் நம்புவோம், அதெல்லாம் நம்பவே மாட்டோம். அது ஒரு முடிஞ்சு போன டேட்டா, அது லைவ்ல கூட மாறிடுவோம், ஓகேங்களா? பொசிஷன் டக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வேற பக்கம் டேரக்ட். ஆனால் நமக்கு இங்க மேக்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ இங்க இருந்து டைம் எடுத்து பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டைம் எடுத்து இங்க வரும் பொழுது உங்க முடிவெடுங்க. எய்தர் இந்த டைரக்ஷனுக்குள்ள ஆரம்பிக்கலாம். அது மட்டுமல்ல, இது இங்க இருந்து போனா ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகும், ஆறு அதை பிரேக் பண்ணிட்டு சப்போர்ட்டா மாதிரி மேலே போகணும். அதே போலதான் கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், அது பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸா மாதிரி கீழே இருக்கணும். இப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், 1000 பாயிண்ட் இங்கிருந்து இறங்கினாலும் எப்படி இறங்குன்ற மேக்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியும், ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வந்தீங்கன்னா ப்ரீமியம் ஈஸியாக இன்னைக்கு டிகே பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்தாற் போல ட்ரேடை பண்ணுங்க. பர்ஃபெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க. எக்ஸாக்டா நம்ம டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியே போங்க, ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.